நம்முடைய அண்ணன் இன்னொரு விஷயத்தை தம்பிக்காக வருத்தப்பட்ட அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாரு. நீங்க படிச்சிய, சினிமால இருந்திய, 4 விஷயம் தெரிஞ்சிய, கட்சி ஆரம்பிச்சிய, ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. ஆனா உங்களை சுத்தி ஒரு குரூப் இருக்குல்ல, அதை பார்த்தா தாங்க டெரரா இருக்கு. அந்த குரூப் எல்லாம் பாருங்க, கட்சியில வந்து பாடுபடுற குரூப் மாதிரியா இருக்கு. பார்த்துருக்க தம்பி விஜய், இல்லைன்னா உங்களை பனையூர்ல வச்சா பூட்டிடுவாங்க அப்படின்னு எச்சரிக்கார். திரு விஜய் அவர்கள் மீது எனக்கு நல்ல மதிப்பு உண்டு. அவர் அரசியலுக்கு வந்ததை முதலில் வரவேற்றவன் நான். ஆனால் அவர் தனித்துவமாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. இப்போது நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது அவ்வாறு அவர் இயங்கவில்லையோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. எனக்கு மட்டுமல்ல, பொது மக்களிடையேயும் அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. நல்லது கெட்டதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பாஜகவோடு அவர் காட்டுகிற இணக்க அணுகுமுறை கூட அவருக்கு பயன் தருவதாக அமையாது என்பது என்னுடைய கருத்து.